இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால இன்னொருத்தனுடைய உரிமையை வச்சு கூட கொஞ்சம் நம்ம பணம் வாங்கி கடனை அடைச்சுக்கலாம்னு சில நண்பர்களால உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் உனக்கு தடையா போயிடுது. ஆனா உன் கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதும்ல, கால் ஒன்று வரலாம். ஒரு காப்பி இந்தாடா தம்பி, தொடர்ந்து என்னைய பிடிச்சுக்கா. உன் கடனை தீர்க்கிறதுக்கு நிறைய தொழிலை தாரேன். கடன் வாங்கி கடன் அடைக்காம தொழில் முன்னேற்றத்துல கடன் அடைச்சுட 6 மாதம் டைம் சுபிட்சமாகி தரடா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஏக்கா மதுரையா பொய்யா? எந்த ஊரி? இங்க கள்ளிக்குடினா திருமங்கலம், சிவகாசி, கள்ளிக்குடி. நீங்க அங்க உட்காருங்க வா. மதுரையிலிருந்து திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், தன்னுடைய பிள்ளை பிரிவை பத்தி கேட்டு வந்தவர்கள். பிள்ளை பிரிஞ்சிருக்காப்பா, எங்க இருக்கு பிள்ளை இருக்கு? ஏன் அப்படி இருக்கு? பையன் வந்து மெட்ராஸ்ல இருக்கான். மதுரை மட்டுமே வாங்க, தேவையில்லாம எல்லாரும் வந்து நிக்க வேண்டாம். இன்னொரு தரம் உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். தேவையில்லாத நட்பு. அந்த தேவையில்லாத நட்பால தன்னுடைய கேரக்டரை மாறி பெற்றோர்களை துரத்துகின்ற மனநிலைகளை பெற்றான். அதனால அந்த மனநிலைகளை மாற்றி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தா போதும்னா கால் ஒன்றாங்க சேர்த்துவோம். கால் ஒன்றாங்க இந்தாப்பா, உன் பிள்ளை உன்னைய கூப்பிடும், இணைந்து வாழ்வீர்கள். எஸ், நல்லா. அடுத்து பேசுவோம். பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு? என்னப்பா பிள்ளை, என்னாச்சு? கால் வந்துட்டுலாம் வாப்பா. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடல்ல ஒரு சில குறைகள் இருக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேண்டுதலைக்கு உட்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். தைப்பூசத்துக்கு பிறகு திருமண காலங்கள் கூடும், எந்த தடையும் இருக்காது. இந்த கடனையும் தீர்த்து அந்த திருமணத்தையும் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வாங்கித்தான். இந்தாப்பா, வேலையும் கிடைக்கும், வெற்றியான திருமணமும் நடக்கும். ஆயுளுக்கு கண்டபடாம காப்பாத்துறேன். சந்தோஷமா. அடுத்து கர்மசாமி, என் பிள்ளை வாழ்க்கை ஒன்று சேர்ந்து நல்ல வாழணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்கா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு. வா மகளே வா. எங்கம்மா இருக்கு உன் பிள்ளைகளே? வெளியிலன்னா எங்க? உன் பிள்ளை எங்க இருக்கு? உனக்கு எந்த ஊரு? உனக்கு எந்த ஊரு? எந்த ஊர்? மதுரையில கிடையாது. நீ அருப்புக்கோட்டையில இருந்து காரைக்குடி போற ரூட்ல பார்த்திபனூர் உனக்கு. சரிண்ணா? நான் ஒன்னும் முட்டாள் இல்லைங்க, உட்கார்ந்துருக்கேன். மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள் அப்படி சொல்லுது. யாருமா பொம்பளை? நீ எந்த ஊருமா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். நான் இவ்வளவு தூரம் கத்துனது பூரா வேஸ்ட் போலுக்க. உட்காரலாம். சரி,
உன் பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்துருந்தேன், இழந்த பணத்தையும் மீட்டி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? நகையை மட்டும் வாங்கி தரது கொஞ்சம் கஷ்டமா இருக்க. இந்தா நகையை வாங்கி தர வெற்றி. பொறுமையாயிரு, எல்லாம் ஜெயிச்சுட்டாரு. நல்லா இருக்கும். இந்த கனியை கொண்டு வை, எவரம் பெருகும், ஐஸ்வர்யம் போட்டு வா. நீதிமன்றத்தை பத்தி ஒரு சின்ன ஆராய்ச்சி. யாருக்கு நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கு இருக்கா? கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்காப்பா? உங்களுக்கு எந்த ஊரு? மதுரையா? சொத்து பிரச்சனையா? காலம் வரலாம். கதையா ஓடுதா? கொட்டாம்பட்டி ரோட்டிலே. மதுரை மேலூர் பகுதி யார் இருக்கா? மேலூர், மதுரை மேலூர். மேலூரா? எந்த இடம்னே? மேலூர் பக்கம். பாட்டுக்கோ, கால் வந்துட்டு வா. இந்தாமா உங்க சொத்து பிரச்சனையை முடிச்சு தரேன். இன்னும் 1 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. இந்த பணம் தந்திருக்க, நீ அட்வான்ஸோட வாயினை பார்க்க போயிட்டோம். வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு காரைக்குடி எல்லை, தேவகோட்டை காரைக்குடி பக்கம். என்னப்பா வேணும்? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் இடத்துக்குள்ள செய்வனை சொந்தமான இடங்கள் இருக்கு. அதனால 3 வருட காலமாக அதை அனுபவிக்கவும் முடியாம, விலை பேசவும் முடியாம, பகை வந்து சேர்ந்துருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. இந்த ஒரு காரைக்குடி. இந்தாப்பா இடத்த பணமாக்கி தாரேன், தடை இல்லாம நடத்தி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு பண்ணி. காரைக்குடி பிள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. என்ன வேணும் பிள்ளைக்கு? யாரு? கண்ண முடிக்கா? கண்ண முடிக்காம நீ முதல்ல கால் வந்துட்டு வா. கொடுத்ததுக்கு ஆதாரம் வச்சிருக்கானா? நல்லா புரிஞ்சுக்கொண்டு இது என்ன பணம்னு கேட்டு விளக்கம் சொல்லுவாரு. அக்கௌண்ட்ல போட்டு விட்டானா? நேரவே வந்து வாங்கிட்டு போறான். வரும்போது உனக்கு கோடிக்கணக்கில் ரூபா தரம்னு சொல்லி வாங்கிட்டு போயிருப்பான். அப்படிதானே வாங்கினா? அது அத்தனையும் ஆர்பி சம்பந்தமான தொழில். ஒரு பெரிய இடத்துல இருந்து எங்களுக்கு பணம் வருது, பல 100 கோடிகள் வரும், உனக்கும் தாரணும், உன் மகனை ஏமாத்திட்டான். இதுதான் பணம் வராது. கால் வந்துட்டு. போன வாரம் செய்தியை பாத்தீங்களா? செய்தித்தாள்ல போன வாரம் செய்தியை பாத்தீங்களா? பல கோடி ரூபாய ஆர்பியில பணம் வருதுன்னு சொல்லி ஏமாத்தி ஒருவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல ஏமாத்தினவன் இறந்து போயிட்டான். அது ஒரு பெரிய கேஸா இருக்கு. டிவியில போட்டு விட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்பி சம்பந்தமா பணம் கேட்டு வாங்கினவங்க யாரா இருந்தாலும் சரி, வாங்கினவங்கள்ட்ட திருப்பி பணத்தை கொடுத்துடணும். அதே மாதிரி நீங்க கொடுத்தவங்க அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரணும்னு உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா நீங்க அதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓ மகனை யார்கிட்ட கொடுத்தாலும் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அது இல்லாம அந்த பணம் வரவே செய்யாது. கால் வந்துட்டு வா. உண்மைதானே? இது நியாயமான கேள்வி. பக்கத்துல வா. அவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், ஆனந்தமா வாழ வைக்க அவன் பிள்ளைய. இழந்த பணத்துக்கு சட்டம் உதவி செய்யும், உடனடியாக நடுவாய. போ, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? கடன்கள் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாப்பா. எந்த ஊருடா தம்பி?
உட்கார். உன் பேரு? நீ இருக்க எல்லைகளுக்கு தெற்க எதுவும் குளமா என்னது நிறைய தண்ணீரா கிடக்க இருக்கா? ஒரு சிவலிங்கம் தெரியுது, அது எங்க இருக்கு? சரி, கால் இருக்கும். இதுவரை மந்திர தந்திரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க. எதுவும் தாயத்து குளர்கள் எதுவும் வாங்கினியா? இல்லையே. உங்க வீட்டுல ஒண்ணு கிடக்குது, அது யாருக்குள்ளதப்போ? சரி, 3 வருஷ காலமா உன்னுடைய முயற்சி உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிருப்போம். இப்ப பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் சுமை போல உன் உள்ளம் வேதனைப்படுது. இழந்த பணத்தையும் மீடி தரேன், உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேற என்னடா வேணும் தம்பி? கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு நல்ல நேரம் வருது, உட்கார். ஒரு உத்தமமான ஒரு நண்பனின் உதவியால தொழிலுக்கு ஒருத்தன் பணம் தந்து உதவுமா. அதுல நீ முன்னேறிடுவ, உன் கடனும் தீரும். என் உதவியால் என் ஆசையால் நீ புண்ணியமாக இருப்பாயப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை வீடு இடம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், பிள்ளை சொந்தமாக கேட்டு வந்தவங்க, தொழில் சொந்தமா வந்தவங்க வாங்க. என்ன தொழில்? கால் விட்டு வரலாம். இது யாரு? இந்த அக்கா. இன்னொருத்தர கால் விட்டு. ஏய், என்ன இங்க நினைக்கிய? அருவா கொடுக்கிறியா? யாரு? என்னப்பா உங்க எல்லையில நான் கருப்புசாமி வாரம் இருக்கிறாங்க. நல்ல வீரமா வச்சிருக்காங்களே, பரவாயில்ல, ஓங்குனது மாதிரி இருக்கா? கால் வந்துட்டுவா. காரைக்குடியா? காட்டூரா கோட்டூரா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க குடும்பத்துக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தேவதையாக வருது. இப்ப 6 மாத காலங்கள் உங்களுடைய தொழிலை பத்தி மன வருத்தமும் பண நஷ்டமும் கடனும் பட்டு மன வருத்தப்பட்டிருப்பீங்க. உண்மையா? இருக்க இடத்தை பேணிக்கிட கூட முடியாத அளவுக்கு வருமான குறையும் வேதனையும் இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா, இனிமே பணம் வந்து சேரும். தொழிலை வளமாக்கி தர, வெற்றியாக்கி தர. பக்கத்துல வரலாம். இந்தாங்க, ஜெயிச்சுக்காங்க. ஔவையார் நோன்பு இருப்பாங்களா உங்க குடும்பத்துல அந்த காலத்துல? ஔவையார் பூஜை கேள்விப்பட்டிருக்கியா? சரி, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சிவகங்கை 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 கண்ணுடைய நாயகி. சிவகங்கையா தம்பி? சிவகங்கை மாவட்டது. சிவகங்கை மாவட்டம். கால் விட்டு வரலாம். வேப்பகுளை கட்டியிருக்காங்க. சின்ன கர்ப்பசாமி, பெரிய கர்ப்பசாமி, நான் இருப்பேன்டா, நான் இருப்பேன்டா. என்னப்பா வேணும்? ஆமா, அந்த நீ இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு ஓடை பகுதியில பிரிந்து போறோம்னு ஒரு சந்திரன் நான் கர்ப்பசாமி இருப்பேன், இருக்கலாம். கால் விட்டு வரலாம். முத்துமாரி அம்மா, நீயும் வரியா? இருக்கிறியா? சரி, பாக்குறேன். எப்பா வெட்டுடையாள் காளி உன் இடத்துக்குள்ள வாராட, அங்க போய் எதுவும் சொல்லிட்டு வந்தியா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மடப்புறத்தாள்கிட்ட அந்த அம்மா வந்து நிக்கிறா. உன் பிள்ளைக்கு குங்குமம் எடுத்து தந்தா போதுமா? நான் தூய தமிழ்ல சொன்னேன், நீ விளக்கமா சொல்லுங்க. இந்தா, வெற்றியாக்கி தரேன். எல்லாம் ஆனந்தமா நடக்கும். பூரண குங்குமத்தோடு வாழ்வாய். வெற்றி.
கருமசாமிக்கு பேசிக்கலாம். கால் நண்பாடா தம்பி. அம்மா நீ ஏன் நிக்கிற? என்ன விஷயம்? உட்காருங்க. கருணாகரனே வருக. வாப்பா தம்பி வாடா. சங்கு சக்கரம் தரித்து வாழ்ந்தண்டு என்றும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? ஒரே வார்த்தை தானே. ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு? ஒரு ஊர்ல இல்ல, 9 கிலோமீட்டருக்குள்ள இருக்காரா? பிள்ளைங்க நான் தேங்காய் புளிய போட்டேன். கால் வந்துருவான். இவனை ரொம்ப பேசக்கூடாது. கேட்கிற வார்த்தை கொடு. உட்கார். என்னடா வேணும் உனக்கு? எங்க இருக்குன்னு கேட்கியா? உங்களுக்கு குலசாமி கருப்பசாமி கோயில் தான். அதே மாதிரி நாச்சியார் அம்மா. ஆமா, எல்லாம் உங்க ஊர்ல இருந்து 18 கிலோமீட்டர்ல இருக்கு. முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் கருப்பசாமி. எங்க வேணாலும் கும்பிடு, குலதெய்வம் ஏற்றுக்கணும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. ஓகே 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 ஓகே. சரி. ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு, ராம்நாட்டு பகுதி. என் பிள்ளையினுடைய தொழில் சம்பந்தமாக எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா கெட்டிக்காரா வா. மழை யாரு இது? என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேலை பார்க்குது? இன்னும் ஒரு முறை கால் அனுப்பாங்க. இங்க இருக்குதா? பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில் பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை இருக்கு. என்னத்தையோட சேர்த்து வைக்குமா? வேண்டாம். யார் வேண்டாம்ங்கிறா? பையன். கால் ஒழுக்குவான். மருமகா மரத்தை திருத்தி தந்தா ஏத்துக்கிடுவீங்களா? சரி. 3 மாத கால அவகாசம், 90 நாட்கள் பொறுமையாயிரு. எல்லாம் வெற்றியாகி தரேன். உன் பிள்ளைக்கு நிரந்தர வேலையும் தரேன். நல்லா காலம் காப்பிட்டான். கணவன் மனைவி, ராம்நாட்டு பகுதி, சிவில் சப்ளை. எப்ப நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எதுல வேலை பார்க்காரு? நீங்க சிவில் சப்ளைல வேலை பார்த்தீங்க. கால் ஒன்று. ராம்நாட்டு பகுதி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? கோர்ட்ல கேஸ். என்ன கேஸ்? உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? கண்ண முடிக்கா. இந்த தடையில்லாம திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். கல்யாணத்தை வேற என்ன வேணும் தம்பி? இந்த மாதத்திலிருந்து தொடங்குகிறது. நல்ல ஜாதகமாரும் என்கிட்ட கேட்டு முடியும். நீதிமன்றத்தில் வழக்கு. திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? உன்னாத நெல்லு நெல்லுங்க. யாரு திருடுனா? கால் உன் பையனா? இல்ல உன் பையன் கோ அக்யூஸ்ட். அவங்க கூட சேர்ந்து போனது உண்மை, அதுல ஈடுபட்டதும் உண்மை. புரியுதா? நிரபராதி கிடையாது உன் மகன், குற்றவாளி. கால் நோட்டுவான். பேர்
வரலாம். ராமநாட்டு பகுதி வெளிநாடு சொந்தமாக முடிவெடுத்து வந்தது யார்? வாப்பா. என்னம்மா உன் பிள்ளைக்கு வேற என்ன செய்யணும்? அவனை திருத்தி தரேன், மீட்டி தரேன், ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு மாட்டிக்கிடுவான், அதுல இருந்து காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும்? ஆமா, குடிக்க சொல்லு கொஞ்சமா. போ மாத்திருவோம். பா பிபி பா. என்னப்பா வெளிநாடு? வரலாம். வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? என்ன வியாபாரம்னே? வரலாம் பக்கத்துல. என்னப்பா வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? பாஸ்போர்ட்டுங்க பக்கத்துல வரலாம், கண்ண முடிக்கலாம். பாஸ்போர்ட்ல என்கொயரி வந்துச்சா? இப்போ வரல. விசா வந்த பிறகு ஒரு என்கொயரி இருக்கு, அது ஒரு தடை இருக்கு. நீக்கி தரேன். இந்த வருஷத்துல ஒரு முறை போயிட்டு 3 வருஷம் இருந்து வரலாம், கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வாப்பா. இந்தா கொடுத்த பணம் வீணாகாது, வெற்றியாக்கி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா. நான் தான் என்ன சொல்லி தந்தேன் இந்த விபதிய? என்ன சொல்லி தந்தேன்? கொடுத்த பணம் வீணாகாது, வெற்றியுடன் வருவாய். சந்தோஷமாய் வாப்பா. கர்மசாமிக்கு இரும்பு இல்ல, கர்மசாமிக்கு கரும்பு. இவர் வச்சிருக்கிறது இரும்பு, அது நீ விரும்பு. கர்மசாமிக்கு வயிறு சம்பந்தமா பிரச்சனையா இருக்கு. என்னக்கா அவனுக்கு வயிற்றுல எந்த ஊரு உங்களுக்கு? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்க இருக்கிறாங்க? உன் சொந்த கோயில காலில் விட்டுருவேன். அது யாரு? கேட்கிற கேள்விக்கு பதில். காளியாத்தா வாராளே எங்க இருக்கா? ஒன்னா இருக்க. அவளுடைய கருணையினால் இவங்களுக்கு வழக்கம். கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்காப்பா. போட்டி போட்டிருக்கேன், வேலை கிடைச்சாச்சா? அதனால வெட்டல. உள்ள விவரமா பேசுதிய நீ. 2 ஒண்ணுங்களை கால விட்டுவாங்க. நினைக்க தெரிந்த மதமே உனக்கு. பையன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? கல்யாணம் முடிக்க போறானா? இப்ப இல்ல. இப்ப காதலிக்க போறான்னு உங்கள்கிட்ட சொன்னானா? என்கிட்ட சொல்லுதான். என்ன எழுதி போட்டு நம்ம பிள்ளை தானே பக்கத்துல வாங்க. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலங்களாக அந்த தொழில லாபம் பெற முடியாத ஒரு மனவேதனை உனக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கிஸ் நிறைய பொருள்களை போடக்கூடிய இடங்கள் உனக்கு பற்றாக்குறையும் வேதனையும் இருக்கு. அதனால கொஞ்சம் இடம் மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்க. ஆனா தொழில் பார்க்கறது ஒரு இடமும் பொருள்களை போடுறது ஒரு இடமுமா இருந்தா சரியாகாது. 2 ஒரே இடமா அமையணும் கருப்பசாமி. அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு உன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உன் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு எனக்கு ஆசை இருக்கு. உனக்கு இருக்கா? இங்கதான் இருக்கணும். ஆனா அவன் கிரகப்படி குடும்பத்தை விட்டு அகன்று போய் இருந்து தொழில் பார்க்கணும்னு விதி இருக்கு. அப்படின்னா சென்னையில போய் இருக்கட்டும், நீங்க இங்க இருங்க. அப்படி செய்யலாமா? வேலைக்கு அனுப்பலாமா? சந்தோஷமா அனுப்பித்தாரேன். காலில் விட்டுருவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாப்பா கடன்களை தீர்த்து தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். இந்தா உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும். சொல்லு, நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும் மகளே. இந்தா என்னை நோக்கி வந்த வாழ்க்கையில் உயர்ந்தாய் என்னும் இலக்கணம் இந்த பூலோகத்தில் உனக்கு உண்டு. சந்தோஷம், மன மகிழ்ச்சி பெற்றாய். வாழ்க. கால் வந்துட்டு செல்ல குட்டி. ஓய்
குட்டி பிள்ளை இந்த பிள்ளை என்ன உங்களுக்கு என்ன கூப்பிடுத்தனோ என்ன விஷயம்? யாருக்கு? பையனுக்கா? பையன் பேரு உனக்கு என்ன உண்டு? இவா அம்மாச்சியா? கால் உண்டு. இன்னொரு கால் உண்டு. உனக்கு தான் அம்மாச்சி. என்னாக்கி? என்ன வயிற்றுல எதுவும் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பக்கத்துல வா, கண்ணை மூடி உட்கார. நல்ல வயிற்றுல ஒன் சைடா தான் வலி எடுக்குல்ல, அதனால ஒரு பக்கத்துல வால் அப்படி நீட்டின மாதிரி ஒரு சின்ன வீக்கம் இருக்கு. மாத்திரையில சுரிக்கலாம்னு உனக்கு தந்திருக்காங்க. அது வளரக்கூடாது. வளர்ந்தா ஆப்ரேஷன் பண்ண நிலைமை வரும். புரியுதா? இந்த குதிங்கால் வந்து நரம்பு வாதம். அது சாதாரண எண்ணெயால் சரியாயிருவேன். வேற எதுவும் செய்வன இவர கோளாறு நடக்கல. நீ வீணா குழப்ப வேண்டாம். வேற என்ன வேணும் உனக்கு? அது வந்து செய்வன கோளாறால நடந்தது. ஏவல வச்சு கொடுத்து போட்டது. அதை நீக்கி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் நீக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்கலாம். வெற்றி உண்டு. வைக்குவா. இந்தா அக்கா கால் வந்துட்டு வா. கனவுகளே கனவுகளே காலமில்லா வாரீரோ. இருங்க, பையனை பத்தி நீ என்னமெல்லாம் கேட்டிருக்க? என்னமெல்லாம் சொல்லியிருக்கான்? அதான் என்ன பேசுற? கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிக்க முட்டானா? மாட்டமுங்கிறானா? ஏன் புரியல? வேணுதான். அப்படி இல்லை, நான் பாடுற பாட்டு தான் அதுக்கு காரணம். கனவுகளே கனவுகளை ஒருத்திய மனத்துக்குள்ள வச்சுட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவாங்க. அவ கல்யாணம் முடிச்சவா. கால் வந்துட்டுவாங்க. விவரம் உள்ள பொம்பளை கையில வச்சுக்கிட்டால, விட மாட்டுக்கால. என்னடா போத்திக்காமையில உன் மகன் அங்கிருந்து மீட்டி தரணும். வெற்றியாக கல்யாணம் முடிக்க வைப்போம். தை மாதம் வரை பொறுமையாயிரு. ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியாரை பார்த்தாலும் நான் மாற மாட்டேன். கிழவி பேசாம வாய மூடிட்டு கேட அப்படிங்க அவளை. என்ன சொன்னா சொல்லியா? வா அந்த பேரை மாத்தி உன் காலில் உள்ள வச்சேன். கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். சந்தோஷம். வாயை பத்திக்கிட்டு பிள்ளைய தீர்த்துவான். அதுக்கு எங்கிட்ட வேலையை கொடுப்பானே. கர்மசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி